பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய ஏக இறைவனின் அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தனாகவும், அன்னலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், தாபையங்கள், தபா தாபையன்கள் மீதும், மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி இந்த தொகுப்புரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியின் முதலாவதாக கிராத் ஓத தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் IPPயின் செயலாளர் ஹஜ்முது சலாஹி அவர்களை வருமாறு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصمه، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العليم. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவமிக்க மாதம் என்றால், அதில்தான் மனிதர்களுக்கு நேரு வழி காட்டக்கூடிய திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த திருக்குர்ஆன் நன்மை தீமையை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது. ஆகவே உங்களில் எவர் அந்த ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்று கொள்ளட்டும். ஆனால் யாரேனும் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் விட்டுப்போன நாட்களின் நோன்பை கணக்கிட்டு நோன்பு நோற்று கொள்ளட்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக கட்டளையை கொடுக்க விரும்புகிறான், கஷ்டத்தை கொடுக்க விரும்புவதில்லை. மேலும் தவறிய நாட்களை கணக்கிடும்படி கட்டளையிட்டதெல்லாம் உங்கள் மீது கடமையாக உள்ள இந்த ஒரு மாத நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும், அதுபோல அல்லாஹ் உங்களை நேரான பாதையில் நடத்தியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும், அதுபோல நோய் பிரயாணம் போன்ற சந்தர்ப்பங்களில் நோன்பு நோக்காமல் இருக்க உங்களுக்கு அனுமதி அளித்ததற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே ஆகும். நபியே, உங்களிடம் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்கின்றார்கள், அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். எவரும் என்னை அழைத்தால்
அந்த அழைப்பாளரின் அழைப்பிற்கு நான் விடையளிப்பேன். ஆதலால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே நம்பிக்கை கொள்ளட்டும், அதனால் அவர்கள் நேரான வழியை அடைவார்கள். ஸதகல்லாஹுல் அலீம். அல்லாஹ் உண்மையை சொல்லிவிட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக வரவேற்புரையாற்ற தமிழ்நாடு முஸ்லிம் மன்ற கழகம் குவைத் மண்டல தலைமை கழக பேச்சாளர் எருமப்பட்டி கமருதீன் அவர்களை அழைக்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற என் சமுதாய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் சலாத்தை கூறியவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் குவைத் மண்டலம் ஏற்பாடு செய்து இறையருளால் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கும் மண்டல தலைவர் தஞ்சை ஃபாரூக் மகாராஜ் அவர்களே, முன்னிலை வகிக்கும் ஏனைய மண்டல நிர்வாகிகளே, கிளைக்கழக நிர்வாகிகளே, இந்நிகழ்வை துவங்கும் வண்ணம் கிராத் ஓதி அமர்ந்திருக்கும் மண்டல மார்க்க பிரிவு துணை செயலாளர் ஹஜ் முகமது சலாஹி அவர்களே, தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் மண்டல செயலாளர் அண்ணன் லால்குடி ஜபருல்லா கான் அவர்களே, குர்ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கும் மண்டல ஆலோசகர் சையது பாஷா அவர்களே, தாயகத்திலிருந்து வருகை புரிந்து தாயகத்தில் களப்பணி என்ற தலைப்பில் சிறுவுரையாற்ற இருக்கும் முன்னாள் மண்டல தலைவரும் இந்நாள் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளருமாகிய பாசத்துக்குரிய தஞ்சை பாதுஷா அவர்களே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் டிவிஎஸ் குழுமத்தினுடைய சகோதரர் டாக்டர் ஹைதரை அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு வருகை தருகின்ற எங்கள் உறவுகளை எல்லாம் இன்முகத்தோடு வரவேற்று இருக்கையிலே அமரச் செய்து கனிவோடு பணிவுரை செய்து கொண்டிருக்கும் கருப்பு வெள்ளை பட்டாளமே, தொண்டரணியின் தோழர்களே, எங்கள் அழைப்பினை ஏற்று பல்வேறு அமைப்புகளில் இருந்து வருகை வந்திருக்கக்கூடிய அதன் நிர்வாகிகளே, இன்னும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலே பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற என் சமுதாய சொந்தங்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கும் மண்டல பொருளாளர் அண்ணன் பெருவநல்லூர் அப்துல் சுக்கூர் அவர்களே, இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சியின் சிறப்புரை வழங்குவதற்காக தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் மாநில செயலாளர், தாய் கழகத்தின் கொள்கைகளை தாங்கி தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் தனது சிம்மக்குரலில் சினம் கொண்டு எழும் வார்த்தைகளால் பல லட்சோப லட்ச மக்களின் மனங்களை வென்ற வார்த்தையின் வித்தகர கொங்கு தமிழ கோவை புயல அண்ணன் கோவை சையத் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் குவைத் மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆனை பற்றி பேசுவதற்காக குவைத் மண்டலத்தின் ஆலோசகர் சையது பாஷா அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப 9ஆம் நோன்புக்கு வந்துட்டோம். நேரம் பழகிருக்கணும் நோன்பு இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை பற்றி எனக்கு அதை பற்றி அறிய, அதாவது உங்களுக்கு அறிய சிறிய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய இந்த சிறிய அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன், அதாவது
குரானை எளிய முறையில் எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றிய ஒரு 10 நிமிடமான உரை. சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கும் குரானுக்கும் உண்டான தொடர்பு அனைவருக்குமே அறிந்தது இல்லையா? நமக்கும் குரானுக்கும் எந்த அளவுல உறவில் இருக்கோம். நம்ம குரான் ஒரு மூலையில, நாம் ஒரு மூலையிலே இல்லையா? ரமதான் வந்தும் குரானை தொடாதவர்கள் நம்மளே எத்தனை பேர் இருக்கிறோம்? காரணம் என்ன தெரியுமா? அதை பத்தி நம்மளுக்கு புரியாது. எடுத்து ஓதினாலும் தெரியாது. ஆனால் தெரியாமலேயே ஓதினால் கூட அல்லாஹ் தஆலா நன்மைகளை தருவதாக சொல்லி இருக்கின்றான். ஆனாலும் அதை அறிந்து புரிந்து ஓதுவதற்கு அதிகமான நன்மைகள் இருக்கிறது. சரியா? அடுத்தது, குரானை கட்டாயம் ஓத வேண்டுமா? கட்டாயம் ஓத வேண்டுமா? கட்டாயம் ஓத வேண்டுமா? ஓதி ஆகணும். சரி, இதே கேள்வி நான் கடைசியிலையும் கேட்பேன், அதையும் சொல்லு, கரெக்டா சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களை, இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க எவ்வளவு முயற்சி செய்யறோம். ஒரு கம்பெனியில ஒரு மேல் பதவிக்கு வர்றதுக்கு எத்தனையோ எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா? அதுக்கு எவ்வளவு படிக்கிறோம் நம்ம. ஆனால் அல்லாஹ்வுடைய திருமறையை நாம் படித்தாகணுமா இல்லையா? அதுல அனைத்து வகையான என்ன சொல்றது ஆலோசனைகளும் மனித குலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி உள்ள மேனுவல், நம் வீட்டு அலமாரியில் இருக்கக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனாலும் நம்ம எப்படி இருக்கோம்? பொடுபோக்காக அதை கண்டும் காணாமல் இருக்கின்றோம். இது மிகப்பெரிய கை சேதமான நிலைமை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வாட்டத்தை போக்குவதற்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் குரான் அகாடமி என்பது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் அவர்களால் உருவாக்கப்பட்டது. சரி பாய், நீங்க சொல்றீங்க குரானை படிக்கணும்னு சொல்றீங்க, எனக்கு புரியாது. ஆனா எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப கஷ்டமாச்சே. குரான் ரொம்ப கஷ்டம் தானேங்க? குரான் ரொம்ப கஷ்டம் தானே? என்னது சகோதரர் ரொம்ப ஈஸிங்கிறாரு. அது அல்லாஹ்வே சொல்லியிருக்கான், நான் உங்களுக்கு இந்த குரானை மிக எளிதாக ஆக்கியிருக்கின்றோம் சொல்லியிருக்கானா இல்லையா? அப்ப ஏன் நம்ம அதை நோக்கி போறதில்ல? சரி, இருந்தாலும் நம்ம பிஸியா இருப்போம், 1008 காரணங்களை நமக்குள்ள நம்ம வச்சிருப்போம். போனதெல்லாம் போகட்டும். இனிமேல் நாம் இந்த குரானுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பை நம் எவ்வகையில் ஏற்படுத்தி கொள்ள போகிறோம் என்பதை நாம் சற்று சிந்திப்போம். அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான் அகாடமி. டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று உலகம் பூராவும் இருக்கிறது சகோதரர்களே. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தரும் குரானை எளிய முறையில் புரிந்து கொள்வது. நான் ஒரு சின்ன கால்குலேஷன் நான் போக விரும்புறேன். சரியா? இதை பற்றி நான் கேள்வி கேட்பேன், சொல்லணும். அதனால எல்லாரும் கவனமா கேட்டுக்கிறங்க. மதீனால இருந்து வெளிவரக்கூடிய குரான்ல முசாஃப், அதுல மொத்த பக்கங்கள் இருப்பது 600. எத்தனை பக்கம்? 600 பக்கங்கள் இருக்கிறது. ஒரு பக்கத்திற்கும் 15 லைன்கள், வரிகள் இருக்கிறது. ஒரு வரியிலே ஏறக்குறைய 9 வார்த்தைகள் இருக்கிறது. சரிங்களா? அப்படி நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தம் ஒரு பக்கத்திலே 135 வார்த்தைகள் குரான்ல இருக்குங்க. எத்தனை வார்த்தை இருக்கு? ஒரு பக்கத்துல 135 வார்த்தைகள் இருக்கிறது குரான்ல. அப்ப ஒட்டுமொத்த குரான் நான் எத்தனை பேர் சொன்னேன்? மொத்தமா 600 சொன்னேன். 600 × 135 கிட்டத்தட்ட 78,000. 78,000 வார்த்தைகளை கண்டிப்பாக மொழி தெரியாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் படிப்பது கஷ்டமே. எப்படிங்க? 78,000, ஏறக்குறைய 78,000 வார்த்தைகள் உள்ள குரானை மொழியே தெரியாத, பின்புலமே இல்லாத ஒருவர் கற்பது கஷ்டம்தான். இது லாஜிக்கான ஒரு மொழி. ஆனால் அல்லாஹ் கூறியபடி அதில் மிக எளிமை இருக்கிறது. எப்படின்னு கேட்டுக்கிறீங்களா? சரி, ஒட்டுமொத்தமாக 78,000 வார்த்தைகள் இருக்குன்னு சொன்னா இல்லையா? இங்க சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் கை தூக்குங்க. சூரத்துல் ஃபாத்திஹா, மாஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறது மட்டுமல்லாமல் அதனுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இதோடைய அர்த்தத்தை, அதாவது நேரடி அர்த்தத்தை, தமிழாக்கம் அல்ல, சூரத்துல் ஃபாத்திஹாவோட நேரடி அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வதன் மூலியமாக
எத்தனை வார்த்தைகள் நாம் கற்கப் போகிறோம் தெரியுமா? ஏறக்குறைய 7500 வார்த்தைகள். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கக்கூடிய வார்த்தைகள், சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க மனனம் செஞ்சிட்டீங்க, அதற்குள்ள வார்த்தைகள் நேரடி அரபி வார்த்தைகளிலிருந்து தமிழ் வார்த்தைகளை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா குர்ஆனில் 7500 இடத்துல உங்களால அந்த அர்த்தத்தை நீங்க பார்க்க முடியும், அந்த வார்த்தைகளை நீங்க பார்க்க முடியும். 78,000 7500 எத்தனை பர்சன்ட்ங்க? ஏறக்குறைய எத்தனை? 10%. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க தெரிஞ்சது மூலமாவே ஏறக்குறைய 10% குர்ஆனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது எப்படிங்க? அல்ஹம்துலில்லாஹ் வருதா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைகள் குர்ஆனில் நிறைய முறை திரும்ப திரும்ப வருகிறது. அர் ரஹ்மான், அர் ரஹ்மான், அது இந்த வார்த்தைகள் ஏகப்பட்ட தடவை வருது. நிர்வஹீம், சாரி, ஆலமீன், இது நிறைய தடவை வருது. அப்படி பார்க்கும்போது குர்ஆனில் வரக்கூடிய வார்த்தைகள், அந்த அல் ஃபாத்திஹாவுடைய வார்த்தைகள் குர்ஆனிலே ஏகப்பட்ட முறை திரும்ப திரும்ப வருகிறது. சரியா? சரி, அடுத்ததாக இங்க நம்ம எத்தனை முறை இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறோம் ஒரு நாளைக்கு? யாராவது சொல்ல முடியுமா தோராயமாக? எத்தனை? ஆமா, நம்ம எப்பெல்லாம் தொழுகிறோமோ அப்பெல்லாம் கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஆகணும் இல்லையா? நம்ம எத்தனை தடவை ஓதுறோம் ஒரு நாளைக்கு? குறைஞ்சபட்சம் ஃபர்லோட தொழுகையை சேர்த்து சில சுன்னத்துகளை சேர்த்தாலே கண்டிப்பாக 25 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியே ஆக வேண்டும். எத்தனை தடவை? 25 தடவை. நல்லா பாத்துங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சகோதரர்களே. 25 தடவை நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஓதுறோம். அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய கலாமை நம்ம ஓதுறோம், அர்த்தம் புரியாம ஓதுறோம். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்கு. இதோட 40 வருஷம் போயிருச்சு, சில பேர் 35 வருஷம் போயிருச்சு, சில பேருக்கு 55 வருஷம் போயிருச்சு. ஆனாலும் இன்னும் நம்ம எப்படி இருக்கோம்? அந்த அர்த்தங்களை பார்க்காமலே நாம் அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 25 தடவை ஒரு நாளைக்கு. அந்த ஒரு நிலைமையை மாற்றமா நம்ம? இன்ஷா அல்லாஹ். இப்போ அதற்கு அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் அகாடமி மூலியமாக நன்கு பயிற்சி செய்யப்பட்ட டீச்சர்ஸ் குவைத்தில் இருக்காங்க. குவைத் தாமுமுக இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து, யார் குர்ஆனை நீங்கள் கற்க விரும்புகிறீர்களோ உங்களுடைய கிளைகளிலேயோ இல்லது தலைமை நிர்வாகத்தையோ நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்குண்டான ஏற்பாடுகள் கண்டிப்பாக செய்து தரப்படும். நம் ஒவ்வொருவரையும் குர்ஆனை அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்த ரமதானுக்குள் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக இந்த குர்ஆன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பரிசையும் நான் அளிக்க விரும்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த அரங்கை விட்டு போகும்போது கண்டிப்பாக நீங்க எல்லாம் ஒரு பாடத்தோட போகணும், அது என்னோட ஆசை. அதற்காக நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, குர்ஆன்ல இருந்தே உங்களுக்கு நான் ஒரு பரிசை கொடுக்க போறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு துவா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எத்தனை பேர் தெரியுது? ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். 5 7 8 10 இருக்கக்கூடிய சகோதரர்களை இது சகதிதான் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சகோதரர்களை, இந்த துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. இந்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு கூட்டத்தை தூக்கி வீசப்படும் போது அவர்கள் இந்த துவாயை கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? நெருப்பு என்ன செய்யுங்க? சுடுமா இல்லையா? சுடுதானே? அது மாற்று கருத்து இருக்கா? கிடையாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு கூட்டத்தை தூக்கி போடும் போது, யா அல்லாஹ், நீயே போதுமானவன், எனக்கு நீயே பாதுகாவலன். அதான் இந்த துவாவோட அர்த்தம். நீயே போதுமானவன், எனக்கு நீயே பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? நெருப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குளிராக்கி கொடுத்தான். அதே மாதிரி உஹது போர்ல முனாஃபிகீன்கள் என்ன சொன்னாங்க? முஸ்லிம்களை பார்த்து, அது ஏறக்குறைய தோல்வி அடையக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க? நீங்க எல்லாம் சுற்று சூழப்பட்டு விட்டீர்கள், நீங்க அழிய போவது உறுதி அப்படின்னாங்க. அன்னைக்கு அந்த மதீனத்து வாசிகள் என்ன செஞ்சாங்க? இதே துவாவை தான் கேட்டாங்க. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்.
அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வந்தது, அவர்கள் வெற்றி கொண்டார்கள், இஸ்லாம் பரவியது. இந்த வரலாறு தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த துஆவையோடு நீங்கள் இன்று கண்டிப்பாக சேர்ந்த வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் காலை மாலையும் அல்ல, காலை மாலை சாயங்காலம் மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 50 முறை நீங்க ஓதினாலும் இதுல நிறைய அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, உங்களுடைய பார்வைக்கு நான் என்னுடைய இந்த விஷயத்தை வைத்து விட்டேன். இந்த அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் சம்பந்தப்பட்ட புத்தகம் வேண்டுமானால் வெளியே கிடைக்கும், வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு வகுப்பில் சேர ஆர்வம் என்றால் நீங்கள் தமுக தலைமை நிர்வாகத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். குவைத்திலே த கிரேட் பிஸ்னஸ் மேக்னெட் டிவிஎஸ் ஹைதர் குரூப்பின் நிறுவன உரிமையாளர் டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم التنزيل العليم والبرهان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகணும் கூறிக்கொண்டு எனது சிறிய ஒரு நல்ல 2 விஷயத்தை சொல்லிக்கொண்டு கொடுத்து கொடுக்கிறேன். இந்த மாதம் ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மாதம். அதாவது 11 மாதம், நம்மளுக்கு 12 வருஷத்தில் 12 மாதத்தில் 11 மாதத்தை பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மாதம்தான். ஆனால் இந்த ஒரு மாதம் அல்லாஹ் சொல்கிறான், 11 மாதத்தை விட இந்த ஒரு மாதத்தில் உங்கள் பாவங்களை நீங்கள் கேட்கப்படுகிற தௌபாவை அவன் ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அது எந்தெந்த வழியில் எப்படி கொண்டுட்டு போகணுன்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி கடைசியில் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்களாம். ஒரு சஹாபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. ஒரு சஹாபி கடைசியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனால் ஏன் கடைசியாக அவர் அனுப்பப்படுகிறதுன்னு சொன்னால், அவர் கடைசியாக அனுப்பப்படுறது முன்னே ஏன் என்னை கடைசியாக அனுப்புறீன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி கேட்கும்போது, நீ சின்ன சின்ன பாவங்கள் நிறைய செய்திருந்தா, ஆனால் அந்த சின்ன பாவத்தைனா நீ அலட்சியப்படுத்திட்டா. அதாவது நீ செய்த பெரிய பெரிய பாவங்களைனா அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய பாவம் எது செஞ்சாலும் உடனே நீ துவா செஞ்ச, அல்லாஹ்ட்ட துவா கேட்டு என் பாவத்தை மன்னிப்பு பாவ மன்னிப்பு கேட்டிருந்தா. ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் செய்யும் போது அதை மறந்துவிட்டு இந்த பாவம் இன்னும் நம்மளை ஒன்றும் செய்யாது என்று நினைத்ததுனால தான் உன்னை நான் கடைசியாக நான் சொர்க்கத்தை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பாவத்தை அவங்கள்ட்ட எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாவத்தையும் மன்னிக்கிறேன். ஏன்னா நீ பெரிய பாவத்தையும் என்னோட தௌபா கேட்டால் நான் மன்னித்தேன், ஆனால் இந்த சின்ன பாவத்தை நீ விட்டதுனால தான் நீ எல்லாரோடும் லாஸ்ட்டாக உன்னை அனுப்புறேன்னு சொல்கிறான். அதனால சொல்கிறேன், அன்பு சகோதரர்களே, நம்ம எவ்வளோ பாவம் செய்கிறோம். அந்த பாவங்கள்லாம் அல்லாஹ் பாவம் செய்ய வேணான்னு செய்ய சொல்கிறான். ஏன்னா செய்கிறவனு தான் மனிதன். பாவம் செய்யலைன்னா அவன் மனிதனும் இல்லை. அதுக்காக இந்த துனியாவில் அல்லாஹ் தான் சொல்கிறான், உங்களை அனுப்பியிருக்கிறேன். ஆதம் நபியிலேருந்து இன்னைக்கு கடைசியாக இருக்கிற நபிகள் வரைக்கும் எல்லாருமே பாவங்கள் செஞ்சவங்க தான். அவங்கெல்லாம் துவா செய்துட்டு அல்லாஹ்விடத்தை மன்னிப்பு கேட்டுட்டு இன்னைக்கு சொர்க்கத்துக்கு அவங்களுக்கு அதிபதியாக அல்லாஹ் கொடுப்பதாக வாக்கு கொடுத்துருக்கிறான். அதை நம்ம குர்ஆனில் பார்க்கலாம். இந்த குர்ஆன் அதுக்காக இறக்கப்பட்டது. இந்த மாதம் அதுக்காக சிறப்பிக்கப்பட்டது. இந்த குர்ஆனை நம்ம அதிகமாக நேசிங்க. இந்த குர்ஆனை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த குர்ஆனில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதை படித்த உலகத்தில் உள்ள அனைத்து நூல்களை, எல்லா நூல்களையும் படித்துவிட்டு இந்த ஒரு நூலை நீங்கள் படித்து பாருங்கள். எல்லாருக்கும் எல்லா விவரமும் தெரியும். இந்த நூலில் இருக்கிற விஷயம் நிறைய நமக்கு படிப்பினைகள் இருக்குது. அன்றைக்கி ஆதம் நபின்னு இன்னைக்கு இருக்கிற எல்லா நபியுடைய படிப்பினைகள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட்டாக அதான் சார், ஒரு நபித்தோழர் விபச்சாரம் செய்துட்டார். அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை அவங்களுடைய கலாபத்து நேரத்தில் அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த மனிதருக்கு கல்லால் அடித்து கொல்ல சொல்லி அவங்களுக்கு உத்தரவிட்டாங்க. அப்போ அந்த சஹாபி ஏற்றுக்கொண்டு கல்லால் அவங்கள புதக்குழியில் வச்சு தலையை நீ கேள்விப்பட்டிருப்பேன் அந்த தண்டனை எப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை. அப்போ உள்ள மரண தண்டனை கல்லால் அடித்து கொல்லப்படுகிறாங்க. கொல்லப்படும்போது ரத்தம் அவருக்கு அந்த தலை உடஞ்சி ரத்தம் கொட்டும் போது அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார், நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டா, யா அல்லாஹ் இந்த பாவம் எனக்கு இந்த துனியாவோட என்னை நிறுத்திவிடு, எனக்கு மறுமையில் எனக்கு சொர்க்கத்தை கொடு, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மனிதன் அல்லாஹ்ட்ட துவா செய்யறான்.
இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அவருக்காக அந்த நேரத்தில் அவரும் துவா செய்யறாங்க. துவா செய்துட்டு இந்த மனிதன் கண்டிப்பாக சொர்க்கம் போவான். விபச்சாரம் செய்த மனிதனே சொல்றாங்க, இவன் கண்டிப்பா சொர்க்கம் போவான். ஏன்டா இவன் அவனுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய இந்த மரண தண்டனை